பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளிலும் கூட தேவனை நோக்கி பார்க்க அந்த கிருபை தானமாய் கர்த்தர் நம்ம தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த நாளிலும் கூட ஏசாயா 43 அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், எரிகிற அக்கினி ஜுவாலை இருந்தாலும் அது உன்மேல் பற்றுவதில்லை. இந்த வார்த்தை ஆமேன் ரியலி ப்ராக்டிக்கலி ஆமேன். அதனால தீயில சாடி டெஸ்ட் பண்ணி போகாத, மாறாக அக்கினி போன்ற சோதனைகள் ஒரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையில் வரும். தீயில நிற்கிறது போல நிற்கிறேன்னு சும்மா இருங்கன்னு சில நேரத்தில் வேதனையில் ஆமீன் டென்ஷனில் சொல்லுகிற வார்த்தைகளை பலரிடம் நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி அக்கினியில் நடக்கிறது போல செய்வது அறிய முடியாதபடி, நிற்பதா நிர்மூலமாக போகிறோமாய் ஒன்றும் தெரியாதபடி மன வேதனை குமுறலில் போகிற தெய்வ பிள்ளைகள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு தெய்வ பிள்ளை ஆண்டவரை நோக்கி அப்பான்னு கூப்பிட்டு, ஆண்டவர் என்னால் முடியலப்பா, என்னை தாங்க முடியலப்பா, இது என்ன செய்கிறது, என்ன செய்வேன்னு புரியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த அக்கினி ஜுவாலையை கெடுத்து போட்ட தேவன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆமீன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உண்மையான அக்கினியில் போட நேர்ந்த போதிலும் அந்த அக்கினி ஜுவாலை அவர்களை மேற்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இந்த நாளில் பிரைஸ் காட், அதெல்லாம் முடிந்த பிறகுதான் இந்த தீர்க்க தரிசனம். இந்த நாளிலும் உண்மையான அக்கினியிலே வேகாமல் காத்த தேவன் ஆமீன். பிரச்சனைகள் என்ற அக்கினியில், போராட்டங்கள் என்கிற அக்கினியில் நீ வெந்து போக விடுவதில்லை, உன்னை விடுதலை ஆக்குவார். இந்த வார்த்தையின்படியே ஆமீன் அவைகள் உன்னை மேற்கொள்ளாதபடி, இந்த ஜுவாலை உன்னை மேற்கொள்ளாதபடி, அக்கினியின் அகோரத்தை அடக்கத்தக்கதான தெய்வ பிரசன்னமும் கிருபையும் அவருனோடு கூட இருப்பதால் உண்டாகும். ஆகவே தெய்வ பிள்ளைகள், அக்கினி போன்ற சோதனைகள், வேதனைகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள் ஒரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையில் வரும்போது பயப்படாதே. விடுதலையின் தேவன் கூட இருப்பார், அற்புதத்தின் தேவன் கூட இருப்பார், அதிசயமாய் இவனை வழி நடத்துவார். இந்த நல்ல காலை வேளையில் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆமேன். ஒரு நிமிடம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற. விசேஷமாய் யார் யார் இந்த மாதிரி நாட்களில் ஆமீன் வேதனையில் துன்பத்தில் செய்வதறியாதபடி ஆமீன் தீயில் நடக்கிறது போல ஒரு அனுபவத்தில் வேதனையோடு கடந்து செல்கிறார்களோ அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இடைபடும், பேசும், ஆறுதல் படுத்தும். அவைகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, ஜுவாலை உன்னை மேற்கொள்ளுவதில்லை, நீ வெந்து போவதில்லை, நீ ஜெயம் எடுப்பா என்று பரிசுத்த தேவன் உடைய பிள்ளைகளோடு பேசுவீராக, விடுதலை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அக்கினியில் வெந்து போகுவதில்லை, அக்கினி ஜுவாலை உன் மேல் பற்றுவதில்லை. God bless you. Praise the Lord.